Hey readers, it's Vinesh. So இந்த வீக் நம்ம பார்க்க போகிறது 2 புக் டபுள் தமாக்கா. எஸ், ஃபர்ஸ்ட் புக் என்ன அப்படின்னா கொஷின்ஸ் ஆர் தி ஆன்சர்ஸ் பை ஆலன் ஃபேஸ், டூ த ஒர்க் பை ஸ்டீவன் பெர்சிஃபைல். கொஷின்ஸ் ஆர் தி ஆன்சர்ஸ் பை ஆலன் ஃபேஸ், இந்த புக் தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ இந்த புக்கோட மெயின் டார்கெட் ஆடியன்ஸ் யார் அப்படின்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க தான் இந்த புக்கோட டார்கெட் ஆடியன்ஸ். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் அப்படின்னு வந்துட்டாலே நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் இஸ் நாட் அபவுட் வாட் யூ see, இட்ஸ் ஆல் அபவுட் ஹவ் யூ சே இட். அதாவது நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்றது முக்கியம் இல்லை, எப்படி சொல்ல போகிறீங்கன்றது தான் முக்கியம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு டீலை எப்படி க்ளோஸ் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப முக்கியம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில். இந்த புக்கில் இருந்து மொத்தம் 3 சாப்டர் மட்டும் தான் நான் உங்களுக்கு ரிவீல் பண்ண போகிறேன். 5 கோல்டன் ரூல்ஸ் ஃபார் த சக்ஸஸ், 5 சாலிட் கொஷின்ஸ் ஃபார் த சக்ஸஸ், தி பவர் ஆஃப் பாடி லாங்குவேஜ். ஃபஸ்ட்டு சாப்டர் என்ன அப்படின்னா 5 கோல்டன் ரூல்ஸ் ஃபார் தி சக்ஸஸ். இந்த ஃபஸ்ட்டு 5 ரூல்ஸில் மொதல் 3 ரூல் என்ன அப்படின்னா see more people. ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டராக நீ இருக்க அப்படின்னா நிறைய பீப்புள்ஸை நீ மீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மோர் யூ டாக் த மோர் பீப்புள் வில் ஜாயின் யூ. ஃபஸ்ட்டு ஃபார்முலாவே நீ எவ்வளோ பேரை பார்க்குறியோ அவ்வளோ பேர் உங்ககிட்ட ஜாயின் பண்ணுவாங்க, அவ்வளோதான், சிம்பிள் ஃபார்முலா. அண்ட் செகண்ட் என்னென்னா டாக் ஹூ லிசன் டு யூ அண்டு டூ யுவர் ப்ரெசன்டேஷன் வெல். அதாவது நீ 10 பேரை பார்க்குற அப்படின்னா அந்த 10 பேருமே உங்ககிட்ட நல்லா பேச மாட்டாங்க. ஆனால் நல்லா பேசுகிற ஒருத்தங்கிட்ட நீ விடாமல் பேசணும். உன்னோட ப்ரெசன்டேஷன் ரொம்ப அழகாக இருக்கணும். ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்கிறதுக்கு உன் ப்ராடக்டை பற்றின ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஃபர்மேஷன் உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். இதுதான் செகண்ட். தேர்டுமே see more people தான். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இஸ் ஆல் அபவுட் நம்பர்ஸ். அதாவது இத்தனை நாளில் நீ எத்தனை பேர் என்ரோல் பண்ணியிருக்க, நம்பர்ஸ் மட்டும்தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் பே பண்ணும். ஒருத்தவனோட இன்னொருத்தன் அதிகமாக பண்ணியிருந்தான் அப்படின்னா அவனுக்கு தான் வேல்யூ ஜாஸ்தி. அப்போது நீ என்ன பண்ணுற? ஸோ உன்னோட ப்ரெசன்டேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னா உன்னோட ஜாயினிங்கும் அதிகமாக இருக்கணும். மோர் ப்ரெசன்டேஷன் இஸ் ஈக்குவல் டு மோர் சக்ஸஸ். அண்ட் ஃபோர்த் ஒன்று என்னென்னா லா ஆஃப் ஆவரேஜ். ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, 10:7:4:2. ஒரு நாளைக்கு நீ 10 பேரை பார்க்குற அப்படின்னா 7 பேர்கிட்ட நீ ப்ரெசன்டேஷன் பண்ணுவேன். அந்த 7 பேரில் 4 பேர் வந்து நீ சொல்கிறத தெளிவாக கேட்பான். அந்த 4 பேரில் 2 பேர் உன்னோட ப்ராடக்டை வாங்குவான். இட் இஸ் அ ஃபார்முலா. ஸோ நீ ஒரு நாளைக்கு 10 பேரை மினிமம் மீட் பண்ணியே ஆகணும் நீ ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டராக இருந்த அப்படின்னு. அண்ட் தென் ஃபிஃப்த்து ஃபார்முலா என்ன அப்படின்னா இம்ப்ரூவ் யுவர் ஆவரேஜ். ஆவரேஜாக நீ ஒரு நாளைக்கு 10 பேரை பார்க்குறத இம்ப்ரூவ் பண்ணணும். இட்ஸ் ஆல் அபவுட் ஹவு குவிக்லி யூ நாக் த டோர். அதாவது ஒவ்வொருத்தவங்களையும் நீ எப்படி போய் நிற்கிற, ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டி நீ எப்படி ஓப்பன் பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ நீ ஒரு நாளைக்கு 10ன்றதை 20 பேரை பார்த்த அப்படின்னா உன்னோட சேல் ஒரு நாளைக்கு 4 பேரை இம்ப்ரூவ் ஆகும். அப்போது இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா த ஃபாஸ்டஸ்ட் வே டு சக்ஸஸ் இஸ் இன்க்ரீஸ் யுவர் ஃபெயிலியர் ரேட். செகண்ட் சாப்டர் 5 சாலிட் கொஷின்ஸ் டு ஆஸ்க். இந்த 5 கொஷின்ஸை உங்களுடைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்ட இந்த கொஷின்ஸை கேளுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்ட், அதாவது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்னா ஒரு பியூட்டிஃபுல் கார்டனை வளர்க்குற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கார்டனில் நல்ல சீட்ஸும் வளரும், கெட்ட சீட்ஸும் இருக்கும். உன்னுடைய வேலை தோட்டக்காரனா என்ன வேலை அப்படின்னா அந்த கார்டனுக்கு நீ தெளிவாக தண்ணி ஊற்றணும், அண்டு அந்த கார்டனுக்கு நீ உரம் போட்டுக்கிட்டே இருக்கணும், அண்ட் 3 களை எடுத்துக்கிட்டே இருக்கணும். இதை பண்ணிக்கிட்டே வந்த அப்படின்னா உனக்கான மரம் தானாக வளரும். ஃபேட் அவுட் ஆன விதை போகட்டும். அதாவது அந்த சீடு வளருமா வளராதா அப்படின்றதுக்கான ஒரு பொட்டன்ஷியல் கொஷின்ஸ் தான் இந்த 5 கொஷின்ஸ். ஸோ இந்த 5 கொஷின்ஸை வச்சு இந்த மார்க்கெட், இந்த பிஸ்னஸ், இந்த ப்ராடக்ட் வந்து வளருமா வளராதா அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ணிடலாம். அந்த 5 கொஷினில் ஃபஸ்ட்டு கொஷின் என்ன அப்படின்னா வை வுட் யூ ஜாயின் மை நெட்வொர்க் டுடே. லைக் அந்த நெட்வொர்க்கை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நான் என்ன கொண்டு வரேன் அப்படின்னா நம்ம வந்து இப்போ கிளாஸஸ் தான் அதிகமாக இருக்குது இல்லையா. ஒவ்வொருத்தரும் என்ன சொல்கிறாங்க, என்னோட அமேசான் கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள், என்னோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கிளாஸில் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து ஒரு ஃபினான்ஷியல் கோர்ஸை நான் எடுத்துக்கிறேன். வை வுட் யூ ஜாயின் மை கோர்ஸ் டுடே. நீ ஏன் என்னுடைய கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்ற அந்த கேள்விக்கு லேர்னிங் அண்ட் ஏர்னிங் சேம் டைம், அதாவது உன்னால் கற்றுக்கவும் சம்பாதிக்கவும் ஒரே நேரத்தில் முடியும் அப்படின்னா என் கோர்ஸில் நீ ஜாயின் பண்ணு அப்படின்ற ஆன்சர் அதில் இருக்கணும். செகண்ட் கொஸ்டின், why is that important to join? இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டா அப்படின்ற அந்த கேள்விக்கு ஃபினான்ஷியல் லிட்ரஸி இஸ் த ஃபியூச்சர். அதாவது பணத்தை பற்றின அறிவு நம்மக்கிட்ட இருக்கிறது தான் ஃபியூச்சர் எக்கனாமி அப்படின்றாரு. அதாவது ஒருத்தன் எப்படி பணத்தை ஹேண்டில் பண்ணுறானோ அதுதான் அவனுடைய ஃபியூச்சர். ஸோ உனக்கு இந்த ஃபியூச்சர் தேவைப்படணும் அப்படின்னா என் கோர்ஸில் நீ ஜாயின் பண்ணு. அண்ட் தேர்ட் கொஸ்டின், வாட் ஹேப்பன்ஸ் இஃப் யூ டோன்ட் ஜாயின். உன் கோர்ஸில் நான் ஜாயின் பண்ணலான்னு என்ன நடக்கும் அப்படின்ற இந்த கேள்விக்கு என்ன நடக்கும்? ஒன்றும் இல்லை, நீ இப்போ எப்படி இருக்கியோ அதே மாதிரி தான் உன் லைஃப் லாங் இருக்க போகிற. உன்னோட ஓல்டு ஃபினான்ஷியல் மட்டும்தான் நீ ஃபாலோ பண்ண போகிற.
புது ஸ்ட்ராட்டஜிஸ் நீ எதுவுமே கற்றுக்க மாட்டேன். 4th கொஷின், ஹவு டஸ் தட் அஃபெக்ட் யுவர் ஃப்யூச்சர்? இதனால் என்னோட ஃப்யூச்சருக்கு என்ன பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா, உனக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடமே இருக்காது. உன்னால் நீ நினச்சதை பண்ணவே முடியாது அப்படின்ற நிலைமைக்கு நீ போய் சேர்ந்துருவ. அதனால் நான் என்ன சொல்கிறேன், என்னுடைய கோர்ஸில் நீ ஜாயின் பண்ணு. 5th கொஷின், வாட் இஃப் யூ மிஸ் திஸ் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி? இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டா உனக்கு என்ன நடக்கும்? இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றத நீ தெரிஞ்சுக்காமையே உன்னோட நாலேஜ் எல்லாத்தையும், உன்னோட மணி எல்லாத்தையும் நீ வேறு இதில் இன்வெஸ்ட் பண்ணி நீ உன்னை இழந்துக்கிட்டு இருப்ப. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன், என்னுடைய கோர்ஸ்க்கு நீ ஜாயின் பண்ணு. இந்த 5 கொஷினுக்கான சாலிட் ஆன்சர் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் உன்னை அடிச்சுக்க ஆளே இல்லை. 3rd சாப்டர் என்ன அப்படின்னா பவர் ஆஃப் பாடி லாங்குவேஜ். இந்த பவர் ஆஃப் பாடி லாங்குவேஜில் 2 விஷயம் இருக்குது. பாசிட்டிவ் பாடி லாங்குவேஜ்னா என்ன, நெகட்டிவ் பாடி லாங்குவேஜ்னா என்ன அப்படின்றதுக்கான ஒரு 7 டிப்ஸ், பாசிட்டிவ்லையும் சரி நெகட்டிவ்லையும் சரி ரெண்டுத்துக்குமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பவர் ஆஃப் பாடி லாங்குவேஜில் ஃபஸ்ட் என்ன அப்படின்னா ஹெட் டில்ட், அதாவது கீப் டாக்கிங். அதாவது நீ பேசுகிறது நல்லா இருக்கு அப்படின்னா த பர்சன் நாட் யுவர் ஹெட், அதாவது அவன் தலையை ஆட்டிக்கிட்டே இருப்பான். எஸ், ஓகே, அது ஒரு பாசிட்டிவ் சைன். செகண்ட் என்ன அப்படின்னா ஹெட் டு சிக், அவனோட கை கன்னத்தில் கை வச்சுக்கிட்டு ஒன்றை பார்த்துக்கிட்டு இருப்பான். ஸோ இது நீ பேசுகிறப்போ ஆப்போசிட் பர்சன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணாங்க அப்படின்னா அது ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ். தேர்ட் ஒன் சக்கிங் த கிளாஸ், அதாவது நீ பேசிக்கிட்டு இருக்கப்போ ஒருத்தர் கண்ணாடி எடுத்து வாயில் கடிச்சிக்கிட்டு இருக்கிறதோ, பென்சில் எடுத்து வாயில் கடிச்சிக்கிட்டு இருக்கிறதோ இட் இஸ் அ பாசிட்டிவ் சைன். அதாவது அவங்க அப்போது யோசிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஃபோர்த் ஒன் லீனிங் இட், அதாவது ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் உட்கார்றது. அதாவது நீ சொல்கிறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் முன்னே உட்காந்து பேசுவாங்க. ஸோ அது லேர்னிங் இட் அப்படின்னு சொல்லுவாங்க. 5th என்னன்னா தி ஸ்டெப்பிள் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் இப்படி கை வச்சுட்டு உட்காந்து பேசுவாங்க இல்லையா. இப்போது பேசுகிறப்போ நீ ஆப்போசிட் பர்சன் கிட்டே இப்படி வச்சு பேசின அப்படின்னா அது உன்னுடைய கான்ஃபிடென்ஸை அதிகப்படுத்தும். இதுவே நீ பேசிக்கிட்டு இருக்கப்போ ஆப்போசிட் பர்சன் இப்படி வச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா உன்னோட டாக்கிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு அர்த்தம். 6th என்ன அப்படின்னா ப்ரொடெக்டிங் யுவர் தம்ஸ், அதாவது நீ பேசிக்கிட்டு இருக்கப்போ ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் அவங்களுடைய கைகளை பேக்கெட்டில் விட்டுருந்தாங்க அப்படின்னா கான்ஃபிடென்ஸாக இருக்காங்கன்னு அர்த்தம். அண்டு நீ சொல்ல வரதை சொல்லிக்கிட்டே இரு, நான் எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். அண்ட் தென் 7th என்ன அப்படின்னா போத் ஹேண்ட்ஸ் பிஹைண்ட் த ஹெட், அதாவது கையை இப்படி வச்சுட்டு உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பி கேர்ஃபுல், டோன்ட் லை, அதாவது எனக்கு எல்லாமே தெரியும், நீ சொல்ல வரதை நான் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு இந்த ஃபீல்டில் எல்லாமே தெரியும் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் தான் கையை பின்னாடி வச்சுட்டு பேசுகிறதுக்கான அர்த்தம். பாசிட்டிவ் பாடி லாங்குவேஜ் பார்த்துட்டோம். அண்ட் தென் இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா நெகட்டிவ் பாடி லாங்குவேஜ். நெகட்டிவ் பாடி லாங்குவேஜில் ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா கிரிட்டிக்கல் எவல்யூஷன். கை சின்கிட்ட தான் இருக்கும், ஃப்ரண்ட் பாயிண்ட் இந்த விரல் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கும். இந்த மாதிரி வச்சு பேசுனாங்க அப்படின்னா தே ஆர் டவுட்டிங் யூ, நீ சொல்ல வர்றது எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்கே தம்பி அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் பேசுகிறப்போ ஒருத்தர் இப்படி கை வச்சுருந்தார் அப்படின்னா நீங்கள் சொல்ல வர்றது டவுட்டாக இருக்குன்னு அர்த்தம். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா பிக்கிங் லிண்ட், அதாவது இன்கேஸ் அவங்க ஷர்ட் ஃபுல் ஹேண்ட் போட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி இழுத்து விட்டாங்க அப்படின்னா நீங்கள் பேசுகிறப்போ நீ பேசுகிறத சுத்தமாக நான் டிஸ்அப்ரூவ் பண்ணுறேன், எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு அர்த்தம். அண்ட் தென் தேர்ட் ஒன் காலர் புல் அவுட். இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்படி பண்ணாங்க அப்படின்னா எனக்கு ஒரு மாதிரி நர்வஸ்னஸாக இருக்குது, நீ சொல்ல வரது எனக்கு ஒன்றுமே புரியலையே, ஆர் நீ சொல்கிற வர ப்ரைஸ் ரொம்ப ஹையாக இருக்குது, என்னால் இதை அஃபோர்ட் பண்ண முடியுமான்னு தெரியலன்ற மாதிரி ஒரு நர்வஸ்னஸ் இருக்கிறதுக்காக தான் காலரை இப்படி புல் அவுட் பண்ணுவாங்க. ஃபோர்த் ஒன்று என்னென்னா பெயின் இன் த நெக். நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சும்மா இப்படி கழுத்தை சுழுக்கிற மாதிரி பண்ணாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா சேஞ்ச் த டாபிக், தயவுசெய்து டாப்பிக்கை மாத்திரா, ஏன்டா இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். தென் 5th ஒன் ஸ்லோ பிளிங்கிங், அதாவது நீ பேசிக்கிட்டு இருக்கப்போ பொறுமையாக கண்ணை செஞ்சாங்க அப்படின்னா எனக்கு எல்லாம் தெரியும், நான் அவனோட ஸ்மார்ட்டு தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூடில் ஆப்போசிட் பர்சன் இருக்காங்கன்னு அர்த்தம். 6th ஒன் என்ன அப்படின்னா லெக் ஓவர் த சேர், அதாவது திமிராக உட்காந்துருப்பாங்க, ஒரு கால் சேருக்கு மேலே இருக்கும். ஸோ அந்த மாதிரி உட்காந்துருந்தாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்காங்க, நீ சொல்ல வரது எனக்கு எல்லாமே தெரியும் தம்பி, எப்படா நீ முடிப்ப அப்படின்னு அர்த்தம். அண்ட் தென் ஃபைனலாக என்ன அப்படின்னா ஸ்லோ ஹேண்ட் ரப்ளிங், இந்த மாதிரி பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா என்னுடைய பெனிஃபிட்டை மட்டும்தான் நான் பார்ப்பேன், உனக்கான பெனிஃபிட்டை நான் பார்க்க மாட்டேன், வின் வின் நெகோசியேஷன் அந்த இடத்துல கிடையாது, எனக்கு என்ன பெனிஃபிட்டோ அதை மட்டும்தான் நான் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரியான ஒரு சைனுக்காக தான் அவங்க ஸ்லோவாக இப்படி கையை ரப் பண்ணுவாங்க. ஸோ இதுவே ஸ்பீடாக ரப் பண்ணாங்க அப்படின்னா நீ சொல்ல வர்றது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, சீக்கிரம் சொல்லிக்கிட்டே இரு அப்படின்னு அர்த்தம். இந்த கொஷின்ஸ் ஆர் த ஆன்சர்ஸ் பை ஆலன் ஃபேஸ் அப்படின்ற இந்த புக்கோட ரிவ்யூ முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த புக்லேருந்து நான் உங்களுக்கு ஒரு 3 சாப்டர் மட்டும் தான் ரிவீல் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த புக்கை யாரெல்லாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா நெட்வொர்க் மார்க்கெட்டர்ஸு, சேல்ஸ் ப்ரொஃபஷனல்ஸு, ஆண்டர்ப்ரனர்ஸு, பிஸ்னஸ் ஓனர்ஸு, பப்ளிக் ஸ்பீக்கர்ஸ். அண்ட் பர்சனலி எனக்கு இந்த புக் ரொம்ப பிடிச்ச புக்கு. பிகாஸ்
நான் சேல்ஸ் ப்ரொஃபஷனில் இருக்கிறதுனால நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இதுலேருந்து நான் கற்றுக்கிட்டேன். நெக்ஸ்ட் டைம் நான் ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ணும்போது இந்த புக்கில் இருந்து 2-3 விஷயம் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். இட்ஸ் அ ஷார்ட் புக். ரொம்ப சிம்பிளான வேர்டில் டு த பாயிண்ட் மட்டும்தான் இந்த புக்கில் இருக்கும். எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் எதுவுமே இருக்காது. அவ்வளோ ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக கொடுத்துருப்பாங்க இந்த புக்கில். ஸோ மொத்தமே டோட்டல் பேஜஸே வந்து கொஞ்சம் 90 பேஜஸ் தான். உட்காந்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 1 or 2 ஹவர்ஸில் நீங்கள் இந்த புக்கை கம்ப்ளீட் பண்ணிடலாம். என்ன அப்படின்னா டூ த ஒர்க் பை ஸ்டீவன் பெர்சிஃபைல்ட் அப்படின்ற இந்த புக் தான். இந்த என்டையர் புக்குமே ஒரே ஒரு கொஷினில் தான் அடங்கியிருக்கு. என்ன அப்படின்னா, வில் யூ ஃபைட் பேக்? நீ போட்டி போட தயாராக இருக்கியா இல்லையா அப்படின்ற இந்த ஒரே ஒரு கொஷினை ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கம்ப்ளீட் பேக்காகவே எடுத்துகிட்டு போயிருக்காரு ஸ்டீஃபன் பெர்சிஃபைல்டு இந்த புக்கில். ஸோ ஒரு எனர்ஜி பவர் பேக்கடு புக்காக இந்த புக் இருக்கும். ஸோ இந்த புக்கோட கோர் என்ன அப்படின்னா, ஓவர் கம் ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ்னால் என்னன்னு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, செல்ஃப் டவுட் அண்டு ஃபியர். உங்களுக்கான செல்ஃப் டவுட்டும் ஃபியர்லேருந்து நீங்கள் ஓவர் கம் பண்ணுறதுக்கான ஒரு வழியை தான் இந்த புக்கு ஃபுல்லாகவே சொல்லியிருப்பாங்க. இந்த புக்கில் என்னுடைய ஃபேவரட்டான ஒரு 9 பிரின்சிபல்ஸு 3rd சாப்டரில் கொடுத்துருந்தாங்க. அந்த 9 பிரின்சிபல்ஸை மட்டும்தான் நான் உங்களுக்கு நீங்கள் சொல்ல போகிறேன். அண்ட் தென் அந்த 9 பிரின்சிபல்ஸும் உங்களுடைய செல்ஃப் டவுட் அண்டு ஃபியரை கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் பண்ணிடும். ஓகேவா? ஃபஸ்ட்டு பிரின்சிபல் என்ன அப்படின்னா, தேர் இஸ் அன் எனிமி. உங்களுக்கு இப்போ ஒரு ஐடியா வருதுன்னு வச்சுக்கோங்களேன். உடனே எஸ், எனக்கு இப்போ வந்து ஒரு ஸ்டோரி தோணுது, எனக்கு வந்து இப்போ ஒரு பிஸ்னஸ் ஐடியா தோணுது, நான் ஏன் இதை ஸ்டார்ட் பண்ணலாம், எனக்கு வந்து இப்போ ஒரு புக் எழுதலான்னு தோணுது அப்படின்ற இந்த மாதிரியான தாட்ஸ் உங்களுக்கு வருது அப்படின்னா, உடனடியாக உங்கள் பிரெயினில் ஒருத்தர் தட்டுப்படுவான். டேய், உன்னால் கண்டிப்பாக அதை பண்ண முடியாதான்னு ஒருத்தன் மண்டைக்குள்ள வந்து ஒருத்தர் சொல்லுவான் இல்லையா? அதுக்கு பேர் தான் தேர் இஸ் அன் எனிமி. செகண்ட் பிரின்சிபல், த எனிமி இஸ் ரூத்லெஸ். அதாவது அந்த எனிமி உங்ககிட்ட ரொம்ப ரூத்லெஸ்ஸாக நடந்துப்பான். நீ அதெல்லாம் சரிப்பட்டு வரமாட்ட, நாளைக்கு பார்த்துக்கலாம்டா, இன்றைக்கி எதுக்கடா பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவான். டேய், நீ ஆரம்பித்து தோற்று போயிட்டா என்னடா பண்ணுவேன் அப்படின்னு இந்த மாதிரி உன்னுடைய புல் டவுன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அந்த எனிமி பார்ப்பனே ஒழிய உன்னை புல்லப் பண்ணுறதுக்கான ஒரு வழியுமே அந்த எனிமி பார்க்க மாட்டான். ஸோ அந்த எனிமி ரூத்லெஸ்ஸாக இருக்கான், அவங்ககிட்ட நீ கேர்ஃபுல்லாக இருக்கணும். தேர்டு பிரின்சிபல், த எனிமி இஸ் இன்சைட் யூ. அந்த எனிமி வேற எங்கேயுமே நீ தேட தேவையில்லை, அந்த எனிமி உனக்குள்ள தான் இருக்கான். இட்ஸ் ஆல் அபவுட் யூ வெர்சஸ் யுவர் செல்ஃப் டவுட் அண்ட் ஃபியர்ஸ். அண்ட் தென் ஃபோர்த் பிரின்சிபல், த எனிமி இஸ் இன்சைட் யூ பட் இட்ஸ் நாட் யூ. என்னடா அது அப்படின்னா, அந்த எனிமி உனக்குள்ள தான் இருக்கான், ஆனால் நீ அந்த எனிமி கிடையாது. எது தெரியுமா அந்த எனிமி? உன்னுடைய பிஹேவியர்ஸ் தான் அந்த எனிமி, உன்னுடைய ஹேபிட்ஸ் தான் அந்த எனிமி. உனக்குள்ள ஒருத்தன் அந்த மாதிரி தப்பாக சொல்கிறான் அப்படின்னா, உன்னுடைய பிஹேவியர்னால தான் அந்த தாட் உனக்கு வருது, உன்னுடைய கேரக்டர்னால தான் அந்த தாட் உனக்கு வருது. ஸோ நீ மாற்ற வேண்டியது அந்த கேரக்டரையும் பிஹேவியரையும் தவிர உனக்குள்ளே கேட்குற அந்த வாய்ஸை கிடையாது. ஃபிஃப்த் பிரின்சிபல் என்ன அப்படின்னா, த ரியல் யூ மஸ்ட் ஃபைட் பேக். அதாவது நீ வந்து ஒரு வாரியர் மாதிரி பிஹேவ் பண்ணணும். அந்த டைமில் நீ என்ன ஒரு ஐடியா உனக்கு தோணினாலும் சரி, இமிடியேட்டாக உனக்கு இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் வரும். அப்படி வர்றப்போ எல்லாத்தையும் நீ இமிடியேட்டாக ஃபைட் பேக் பண்ணணும். அப்படி நீ ஃபைட் பேக் பண்ணலை அப்படின்னா அந்த எனிமி உன்னை தோக்கடிச்சிட்டு அவன் அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக உட்காந்துப்பான். எஸ்ப்பா, நான் நினச்சது நடந்துருச்சு, இவன் எதுவுமே பண்ணாமல் இப்படியே ஜாலியாக இருக்கான், எனக்கு அதுதான் வேணுன்றது தான் எனிமியோட தாட். ஸோ நீ அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னா அந்த எனிமி கூட நீ ஃபைட் அவுட் பண்ணணும். சிக்ஸ்த்து பிரின்சிபல் என்னென்னா, ஃபியர் கம் செகண்ட். பயம் உங்களுக்கு எப்போல்லாம் ஒரு நல்லா யோசிச்சு பாருங்களேன். எப்போல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு பயன்றது வந்து ஒட்டிக்கும். உங்களுடைய லவ் மேட்ரை வீட்டில் சொல்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல, ஆனால் அந்த இடத்துல ஒரு பயம் இருக்கும்ல. ஸோ அதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஐடியா தான் வரும், அதுக்கப்புறம் தான் பயம் வரும். ஸோ நீங்கள் பயத்தை பற்றி கவலைப்படவே தேவையில்லை. உன் ஐடியா கரெக்டாக இருக்கா அதை மட்டும் பாரு, நீ சொல்ல போகிற கண்டென்ட் கரெக்டாக இருக்கா அதை மட்டும் யோசி. எப்பயுமே பயம் ரெண்டாவதாக தான் வரும், ஆனால் அதுக்கு நீ இடம் கொடுக்காத, முதல்ல உன் ஐடியா தான். செவன்த் பிரின்சிபல் என்னென்னா, தி ஆப்போசிட் ஆஃப் த ஃபியர் இஸ் ஆக்ஷன். உனக்கு எதுக்கெல்லாம் பயம் இருக்கோ அது எல்லாத்துக்கும் நீ ஆக்ஷன் எடுத்துட்ட அப்படின்னா அந்த பயம் தன்னால் அது முன்ன விட்டு போயிடும். இஃப் யூ ஹாவ் அ ஜென்யூன் ஐடியா, அதாவது உன்கிட்ட உண்மையிலே ஒரு நல்ல ஐடியா இருக்குது, என்கிட்ட உண்மையிலே ஒரு நல்ல பிஸ்னஸ் ஐடியா இருக்குப்பா, என்னால் அதை பண்ண முடியும் அப்படின்ற எனக்கு ஒரு தாட் இருக்குது, இதை பண்ணால் இது நடக்கும் அப்படின்னு உனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்குது அப்படின்னா யார் பேச்சுமே கேட்காத, ஸ்டார்ட் பண்ணு. ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, ஸ்டார்ட் பண்ணு. ஏன்னா இங்கே முக்கால்வாசியான பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே தோற்று போயிடுது. அட்லீஸ்ட் நீ ஸ்டார்ட் பண்ணிட்டா தோற்று போயேன், யாரோட பேச்சையும் கேட்காம. நான் லாஸ்ட் புக்கில் சொன்ன மாதிரி தான்,
மோர் ஃபெயிலியர் இஸ் ஈக்குவல் டு த மோர் சக்ஸஸ். தென் 8th பிரின்சிபல் என்ன அப்படின்னா, ஹவு பேட் டு யூ வாண்ட் இட். உனக்கு எவ்வளோ அதிகமாக அது உனக்கு தேவைப்படுது. என்னால் இந்த ப்ரெஷரை தாங்க முடியல, நான் ஏதாவது ஒன்று பண்ணி முன்னேறிட மாட்டேனா அப்படின்ற ஒரு தாட் உனக்கு வருது இல்லை. நீ ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்கணும் அண்டு உனக்கு நீ கமிட்மெண்டடாக இருக்கணும். வின்னர்ஸ் வந்து எப்போயுமே ட்ரை பண்ண மாட்டாங்க. தே கமிட் 100% டு த ஒர்க். அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த ஒர்க்குக்கு 100% ஃபோக்கஸாக, கமிட்மெண்ட்டாக, கன்சிஸ்டன்சியாக இருப்பாங்க. அண்ட் தென் 9th பிரின்சிபல் என்ன அப்படின்னா, ஒய் டூ யூ வாண்ட் இட், ஃபைண்ட் த ஒய் அண்ட் யூ வில் ஃபைண்ட் ஹவு டு டூ இட். எனக்கு இது ஏன் வேணும் அப்படின்றதுக்கான ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்குன்னா, நான் இதை எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கான ஆன்சர் உனக்கு கிடைக்கும். அப்போது நீ ஏன் இதை பண்ணணும், இது நீ உனக்காக பண்ணுறியா, உன் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்காக பண்ணுறியா, உன் குழந்தைக்காக பண்ணுறியா, உன்னுடைய மனைவிக்காக பண்ணுறியா, எதுவாக இருந்தாலும் சரி, அந்த ஒய் ஸ்ட்ராங்கான ரீசனாக இருக்கணும். அந்த ஒய் ஸ்ட்ராங்கான ரீசன் இல்லை அப்படின்னா எப்படி பண்ணுறதுன்றதை உன்னால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஒய் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த ஸ்ட்ராங்காக இருக்க ஒய்னால தான் ஹவு டு டூ அப்படின்றத உன்னால் பர்சீவ் பண்ண முடியும். இது வந்து ரொம்ப ஷார்ட் புக் தான், ஒரு 90 pages தான். இந்த புக்கை நான் யாருக்கு சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, காஸ்டினேட்டர்ஸ், அதாவது தள்ளி போட்டுகிட்டே இருப்பாங்களே, நீ வேணாம் மச்சான் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு வானுங்களே, அவனுங்க இந்த புக்கை கண்டிப்பாக படிக்கணும். அண்ட் தென் கிரியேட்டர்ஸ், நான் ஒரு விஷயத்த பண்ணியே ஆகணும்னு ரொம்ப பெர்சிவரன்ஸாக இருப்பாங்க இல்லையா, அவங்க இந்த புக்கை படித்தாங்கன்னா அவங்களால இன்னும் அதிகமாக க்ரியேட் பண்ண முடியும். ஓவர் திங்கர்ஸ், இது அப்படி திங்க் பண்ணினே இருப்பானுங்க, விஷயமே இல்லாததுக்கெலாம் திங்க் பண்ணினே இருப்பானுங்க இல்லையா, அவனுங்களாம் இந்த புக்கை படிக்கலாம். டே ட்ரீமர்ஸ், அதாவது பகல் கனவு காண்றவனுங்க எல்லாமே கண்டிப்பாக இந்த புக்கை படிக்கணும். ஏன்னா இதை படித்ததுக்கப்புறம் அவன் கனவே காண மாட்டான், எல்லாமே ஆக்ஷன் மட்டும்தான். 2 புக்குக்கான ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் புக் ரிவ்யூவில் மீட் பண்ணலாம். அண்ட் தென் நான் இங்க் அண்ட் திங்க் அப்படின்ற புக் கிளப் ரன் பண்ணிட்டு வரேன். ஸோ அந்த புக் கிளப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஃப்ரீ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்டு நம்மளுடைய நார்கோட்டிக்கோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காமல். நிறைய கிவ் அவேஸ் அதில் வரப்போகுது. எல்லாரையும் நெக்ஸ்ட் வீக்கில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் சிவனேஷ்.